Hello children, welcome back to English class. In last class you learnt what is this and that. Now we are going to learn about one new topic. Okay children, what is this? இது என்ன? Ball. This is a ball. இந்த ball பார்க்க எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. அப்ப எப்படி சொல்லணும்? A big ball. இந்த பால் பாருங்க எப்படி இருக்கு, சின்னதாக இருக்கு. அப்போ எப்படி சொல்லணும்? a small ball. a big ball, a small ball. அப்போ இந்த பிக் இந்த வேர்டோட ஆப்போசிட் வேர்ட் ஸ்மால், பெருசு சின்னது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆப்போசிட்ஸ். ஓகே சில்ட்ரன், டேக் யுவர் புக், பேஜ் நம்பர் 10, கிளாஸ் யூகேஜி, சப்ஜெக்ட் இங்கிலீஷ், topic opposites. Okay, see the first picture. என்ன இருக்கு? elephant, rat. elephant வந்து பெருசா இருக்கும். அப்போ எப்படி சொல்லணும்? a big elephant. எலி எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். அப்போ எப்படி சொல்லணும்? a small rat. a big elephant, a small rat. அப்போ இந்த bigன்ற வேர்டுக்கு ஆப்போசிட் small. See the next picture. One man, one woman. Okay, இந்த மேன் எப்படி இருக்காரு? பார்க்க குண்டா இருக்காரு. அப்போ எப்படி சொல்லணும்? a fat man. இந்த women எப்படி இருக்காங்க? ஒல்லியா இருக்காங்க. அப்போ எப்படி சொல்லணும்? a slim woman. a fat man, a slim woman. இந்த fat இந்த வேர்டோட ஆப்போசிட் slim. See the next picture. Crow and dove. க்ரோனா காகம். க்ரோ என்ன கலரில் இருக்குது? பிளாக்கு. அ பிளாக் க்ரோ. டவ் என்ன கலரில் இருக்குது? ஒயிட். அ ஒயிட் டவ். அப்போ இந்த பிளாக்குன்ற வேர்டோட ஆப்போசிட் ஒயிட். see the next picture. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், நீளமாக இருக்குது பேண்ட்டு. லாங் பேண்ட். செகண்ட் பிக்சர் பாருங்கள், பேண்ட்டு சின்னதாக இருக்குது. அப்போ எப்படி சொல்லணும்? அ ஷார்ட் பேண்ட். a long pant, a short pant. இந்த long இந்த வேர்டோட ஆப்போசிட் வேர்ட் ஷார்ட். see the next picture. brush, பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷு. ஃபஸ்ட் ஒன்று எப்படி இருக்குது? மொத்தமாக இருக்குது. அப்போ எப்படி சொல்லணும்? a thick brush. நெக்ஸ்ட் பிக்சரில் மெல்லிஸாக இருக்குது ப்ரஷ்ஷு. அப்போ எப்படி சொல்லணும்? a thin brush. a thick brush, a thin brush. thick இந்த வேர்டோட ஆப்போசிட் வேர்ட் thin. see the next picture. ஃபஸ்ட்டு ஒரு மேன் இருக்காரு. அவர் எப்படி இருக்காரு? உயரமாக இருக்காரு, நெட்டையா. அப்போ எப்படி சொல்லணும்? a tall man. பக்கத்தில் ஒரு கேர்ள் நிற்கிறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க? குட்டையாக இருக்காங்க. அப்போ a short girl. a tall man, a short girl. இந்த tall இந்த வேர்டோட ஆப்போசிட் short. see the next picture. 2 shirts இருக்குது. ஃபஸ்ட்டு ஷர்ட் க்ளீனாக இருக்குது. அப்போ எப்படி சொல்லணும்? a clean shirt. செகண்ட் ஷர்ட் அழுக்காக இருக்குது. அப்போ எப்படி சொல்லணும்? a dirty shirt. a clean shirt, a dirty shirt. clean இந்த வேர்டோட ஆப்போசிட் dirty. see the next picture. ஃபஸ்ட் ஒரு கேர்ள் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க? சின்னவங்களாக இருக்காங்க. அப்போ எப்படி சொல்லணும்? a young girl. பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்கள், கொஞ்சம் வயசானவங்களாக இருக்காங்க. அப்போ எப்படி சொல்லணும்? an old woman. a young girl, an old woman. young இந்த வேர்டோட ஆப்போசிட் வேர்ட் old. okay children, shall we go to the exercise? take page number 11. look at the following pictures and write the words below each choosing from the help box. கீழே கொடுத்துருக்க பிக்சர்ஸை பார்த்து அதுக்குரிய கரெக்ட் வேர்ட்ஸை இந்த பாக்ஸிலேருந்து எடுத்து எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிக்சரில் பாருங்கள், டாக் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. அப்போ எப்படி சொல்லணும்? a white dog. இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு அதை எடுத்து இங்கே எழுதணும். a white dog. பக்கத்தில் இருக்குது என்ன கலரில் இருக்குது? black. a black dog. black dog எங்கே இருக்குது? மேலே இருக்குது பார்த்தீங்களா? அதை பார்த்து கீழே இந்த லைனில் எழுதணும். see the next one. house. ஃபஸ்ட் ஹவுஸ் வந்து பெருசாக இருக்குது, செகண்ட் ஹவுஸ் சின்னதாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஹவுஸ்க்கு எப்படி சொல்லணும்?
a big house. இங்கே இருக்கா, அதை பார்த்து எழுதணும் கீழே. அடுத்தது பாருங்க, ஸ்மால் ஹவுஸ். a small house. ஸ்மால் ஹவுஸ் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கா, அதை எடுத்து இந்த கோட்டில் எழுதணும். எழுதுங்க. see the next one, பென்சில். ஃபஸ்ட்டு பென்சில் எப்படி இருக்குது, நீளமாக இருக்குது. அப்போ எப்படி சொல்லணும், a long pencil. இங்கே இருக்கா, லாங் பென்சில், அதை எடுத்து கீழே எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பென்சில் சின்னதாக இருக்குது. அப்போ எப்படி சொல்லணும், a ஷார்ட் பென்சில். இந்த இடத்துல இருக்கா, அதை எடுத்து இங்கே கீழே ஷார்ட் பென்சில் அப்படின்னு எழுதணும். எழுதுங்க. see the next one, ஒரு மேன் இருக்காங்க. அப்போ அவர் எப்படி இருக்கார், பார்க்க சின்னவராக இருக்கார். அப்போ எப்படி சொல்லணும், a young man. எங்கே இருக்குது யங் மேன், இங்கே மேலே இருக்கா, அதை பார்த்து கீழே எழுதணும். யங் மேன். அடுத்தது பாருங்கள், இவர் எப்படி இருக்கார், வயசானவர், தாத்தா மாதிரி இருக்காரா. அப்போ எப்படி சொல்லணும், an old man. எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஓல்டு மேன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கா, அதை எடுத்து கீழே எழுதணும். எழுதுங்க. see the next one, டோர். இங்கே எப்படி இருக்குது, டோரு க்ளோஸ் ஆகிருக்கு, மூடி இருக்குது. அப்போ எப்படி சொல்லணும், a closed door. எங்கே இருக்குது க்ளோஸ்டு டோர், இந்த இடத்துல இருக்கா, அதை பார்த்து இந்த லைனில் கீழே எழுதணும். எழுதுங்க. நெக்ஸ்ட் டோர் எப்படி இருக்குது, ஓப்பனில் இருக்குது, திறந்துருக்கு. அப்போ எப்படி சொல்லணும், ஓப்பன் டோர். a ஓப்பன் டோர். எங்கே இருக்குது ஓப்பன் டோர், இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கா, அதை எடுத்து எழுதுங்க எல்லாரும். see the next one, ஃபஸ்ட்டு மேன் குண்டாக இருக்கார். அப்போ எப்படி சொல்லணும், a fat man. எங்கே இருக்குது, இங்கே ஃபஸ்ட் லைனில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேட் மேன், அதை எடுத்து எழுதுங்க. இந்த கேர்ள் எப்படி இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க. அப்போ எப்படி சொல்லணும், a slim girl. எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே செகண்ட் லைனில் இருக்கா, இந்த ஸ்லிம் கேர்ள், அதை எடுத்து எழுதுங்க. எழுதிட்டிங்களா? ஓகே சில்ட்ரன், இப்போ புக்கில் எல்லோரும் கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள். வெரி குட். இன்றைக்கி நம்ம ஆப்போசிட்ஸு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். வீட்டில் நீங்கள் என்ன செய்யணும், வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நீங்களாக இந்த மாதிரி ஆப்போசிட்ஸ் வேர்டு சொல்லி பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். We will meet in the next class.